வாழ்க்கை எந்த கோணத்திலே போகுது அப்படின்னு தெரியாமல் கும்பகோணத்துலேருந்து வந்து எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கனவுல வந்தார். இப்போ வந்து பார்த்தா நம்ம முன்னாடி வந்து ஒரு பெரிய ஆளாக ஜெயிச்சு நிற்கிறாரு. அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். நான் தனியாக போனால் வேகமாக போகலாம், ஆனால் சேர்ந்து போகலாம், தூரமாக போகலான்னு நம்ம டீமும் சேர்ந்து ஜெயிக்கணும் நினைக்கிறது ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ இன்றைக்கி ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, அப்பா ஆரம்பிச்சு பாருங்கள் ஒரு வருஷத்தில் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. நான் சொன்னேன் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் எங்கேயோ போகலங்க, 10 வருஷத்துக்கு மேலே போட்ட உழைப்புக்கு இந்த ஒரு வருஷமாக அவங்க அவ்வளோ பேரும் புகழும் சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய கைத்தட்டலோட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த டார்லிங் விஜய் சித்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். லைட்டாக பீதியாக இருக்குது. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறையா பேருக்கு தேங்க்யூ சொல்லணும், அதனால் மொத்தமாக தேங்க்யூன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேரை விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இப்போ 2-3 நாளாக இப்போ தான் அடித்து விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க, எனக்கும் ஹர்ஷத்துக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று அஸ்வத் ப்ரோ. அஸ்வத் ப்ரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காமல் ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னார். அதனால் உண்மையிலேயே ஒரு 2 லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால் என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தடவை டார்லிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்காந்தோன்னே என்னென்னமோ நிறையா பேசினார். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார். சரி நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனாச்சேன்னு இவனை கூப்பிட்டு போகிறேன். இவங்கிட்டையும் அந்த மனுஷன் அப்படி தான் பேசுகிறான். லைட் வரும், நீங்கள் இது பண்ணும் இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே அங்கே இருக்காரு. உள்ள ஏய் மார்க்னா மார்க் எங்கே போயிட்டு மார்க்கில் நில்றா அப்படின்னாரு இவர். ஓகே அப்போ ஹாலிவுட் படத்தில் தான் நம்ம நடிக்க போகிறோன்றது முடிவாயிட்டு. ஆனால் பாதி நேரங்களில் இவங்க 2 பேரும் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்லாம் கடைசியாக போடுவாங்க, ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டரும் இங்கிலீஷில் பேசுகிறதெல்லாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுகிறாங்கடா ஆனால் ஒன்றும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க. ஆனால் சரி இது சொல்லாமான்னு தெரில. பல நேரங்களில் வந்து நிக்கேத் ப்ரோ வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆகிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆகிடும். பீதி ஆகிடுச்சுன்னா அவர் கொஞ்சம் நேரத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனால் அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒன்று பேசுவார், திட்டிடுவார், ஓகே டார்லிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க. சரி அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவார், உங்களை இல்லை நீங்கள் லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுங்க, இவனுங்களை தான் சரியாக நடிக்கலை அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ இந்த படம் உண்மையிலே ஆரம்பித்தது ஒரு மாதிரி ஜாலியாக ஆரம்பித்தது, முடியும் போது ஏண்டா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 வேளை நல்லா சோறு போட்டாங்க, சும்மா சொல்லக்கூடாது, டெய்லி கறி கஞ்சி, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஆஃபீஸில் அப்படி ஒரு சோறு பண்ணணுன்னு ஏஜிஎஸ் பார்த்து நாங்கள் பல தடவை வியந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமான்னு தெரில, பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நானே பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனுஷன் வந்து இந்த படத்தில் போடும்போது அஸ்வத் ப்ரோ வந்து ரீஇன்ட்ரடியூசிங் அப்படின்னு போட்டார். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 படம் பண்ணோம், சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் 2 பண்ணோம். அதில் வந்து இட்லி கேட்டால் இட்லி இல்லைன்னுவாங்க, தோசை கேட்டால் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேம்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்கே போனால் ஒரே நேரத்தில் டார்லிங் எல்லாமே சிக்கன் இருக்குது டார்லிங், மீன் இருக்குது டார்லிங். அதுக்கப்புறம் சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கு டயட் ஃபுட்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. ஆத்தா அதில் என்னென்னமோ இருக்கும் டார்லிங், ஓடுறது போடுறது பறக்கிறது தாவுறது நிற்கிறது நீந்துறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் இப்போ வரைக்கும் இருக்குது, இவ்வளோ திங்கிறாரு இந்த மனுஷனுக்கு ஏன் உடம்பு மட்டும் உழவ மாட்டேன்ற ஆதங்கம் மட்டும் தான். ஃபீலிங் தான் மச்சான். அப்படி என்ன நல்லா சாப்பிட எத்தனையும் கேட்பேன், சமோசா தானேங்க, ஆமாம், உருளைக்கிழங்கு சமோசா தானேங்க, ஆமாம், 4 திங்கிறீங்க அப்படியே இருக்கிறீங்களேங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் தெரில, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவாக இருந்தார், பாதி நேரங்களில் நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். நான் அப்படியே வந்துடுறேன், 2-3 பேர் அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன். அஸ்வத் ப்ரோ கூப்பிட்டு கதை சொன்னார். சொல்லிவிட்டு ஷூட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரான்னு எனக்கு இவனுக்கும் பாதி நேரங்களில் சந்தேகம் இருக்கும். டேய் நம்மள்ட்ட சொல்லும் போது வேறு சொன்னார் வேறு எடுக்கிறாரா,
அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நடிப்போம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை. அப்போ கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது பண்ணது தான். ஆனால் எங்களை முழுமையாக நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அஸ்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அஸ்வத் வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடும் போது ப்ரோவில் ஆரம்பித்தோம், அப்புறம் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், மாமா மச்சான் ஆனோம். இப்போ என்ன மொழியில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோன்னு எங்களுக்கே தெரில. சில நேரங்களில் எடுத்தோடனேயே ஹலோக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறான், ஒத்த வார்த்தை, அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறானே. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அப்படியே தாண்டி வந்தோன்னா ரவிக்குமார் சார்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பயமாகவே இருக்கும் செட்டில். ஏன்னா நாங்கள் காம்பினேஷனில் எங்களுக்கு நிறையா சீன் இருக்குது. சில நேரங்களில் சார் இப்படி நின்னார்னா அங்கே நிற்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஓடிடுவோம். சரி அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் படம் பண்ண வர்றா அவர், இப்படிலாம் வேறு நாங்கள் பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதில் விழுவுற மாதிரியே மிமிக்ரி பண்ணுறான்னு அவருக்கு முன்னாடி மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம். ஆனால் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. நான் அதுக்காக தான் இன்றைக்கி வரும்போது அர்ச்சத்தை சொன்னேன், மேலே ஏறி ஸ்டேஜில் ரஜினி சார் மிமிக்ரி பண்ணு, டக்குன்னு கூப்பிட்டு அடுத்தது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாருன்னு. முதவி மறந்துட்டு போயிடுச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால் ரவிக்குமார் சார்லாம் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், காமன் மேனாக நம்ம ஒன்று பார்க்கும்போது எவ்வளோ பெரிய லெஜெண்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. அவர் ரொம்ப கூலாக, ரொம்ப ஜாலியாக எல்லார்ட்டையும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருந்தது. நான் எங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா நீ என்னை படையப்பா படத்துக்கு கூப்பிட்டு போனில்ல, ஆமாம் அதோட டேரக்டர்லாம் இருக்காருப்பா இங்கே அப்படிலாம் சொன்னேன். எங்கள் அப்பா நம்ப மாட்டேன்ட்டார். அவர்கிட்ட நான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜை சாக்கா வச்சு கேட்டுக்கிறேன், சார் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் அப்பா இன்னமும் நம்பலை. நான் படத்தில் நடிக்கிறேன்னா நீ என்கிட்ட வீட்டை நடிக்கிறேன், இப்போ அங்கே போய் நடிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் அந்த காலேஜில் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே. எந்த இதுவுமே இருக்கேன் நான் அந்த ஸ்டார்டமில் இருக்கேன், நான் ஹீரோ, இது மாதிரி எந்த இதுவுமே அவர் கிடையாது. அவர் டீமில் ஒருத்தராக எங்களை உள்ளே போன அன்றைக்கே சேர்த்துக்கிட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவர் பண்ண ஷார்ட் ஃபிலிமில் ஆரம்பித்து இப்போ அவருக்கு நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அதுமாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒன்று, இது தலைவா, இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலான்னா இதை இப்போ பண்ணிடாதீங்க, இது கரெக்டான க்ரோத்தாக இருக்காது, இதை பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயனியராக நின்று, அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபராக அவரை நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அதை அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இன்றைக்கி தான் நிறைய பேர்த்த பார்த்தேன், அதனால் எனக்கு பாதி பேர்த்த தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலியமாக கொஞ்சமாக ஏதோ பேர் கிடச்சிது, அந்த பேர் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தியேட்டர்லேயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ டார்லிங். தேங்க்யூ டார்லிங். பட் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி அப்போ போட்டிருந்தார் இயக்குனர், இந்த மாதிரி இந்த வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோட் பண்ணுறப்போ ஒரு தடவை உங்களை கோட் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார். அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த ஸ்டோரியை பார்த்தோம். இன்றைக்கி இப்படி டிராகன் ஸ்டோரியில் உங்கள் 2 பேரையும் பார்க்குறது எங்களோ சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கு. சுற்றி அவ்வளோ நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமாக எங்களோட டார்லிங் பார்க்குறாரு அப்படின்றது மட்டும் சொல்லணும், இப்படி இந்த மேடை வந்து நிற்கிறதுக்கு. ஏன்னா படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு, இப்போ ஒரு சம்பளம் காசு இல்லைனா கூட ஏன்டா எங்ககிட்ட வாங்கி கொடுக்குறன்ற அளவுக்கு ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க. ஸோ நட்பை எங்கள் விஜய் சித்து எப்படி பார்க்குறாரு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு நிப்பாட்டி இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ்காந்தை மீட் பண்ண வச்சுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. இவ்வளோ பேர் வீடியோ பார்த்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதை என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டது. அதே மாதிரி படத்துலையும் என்னோடய கேரக்டர் பேர் அன்பு. நானும் பிரதீப் ப்ரோவும் வந்து பயங்கரமான ஒரு, அந்த காலத்தில் ஒரு சூர்யா தேவா அப்படின்னோன்னா அடுத்த காலத்தில் இந்த அன்பும், பேர்லாம் ரிவீல் பண்ணலாமா? சொல்லக்கூடாதா? என்ன அங்கேயும் மிரட்டுற, நீ வெளில வாடி. அதனால் அதான் பேர் ரிவீல் பண்ணக்கூடாது. என் பேர் அன்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமாக இருக்குது, இது வந்து இந்த படமாக இருக்குன்றது. ஆனால் இது நான் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிற எந்த படம் மாதிரியும் இருக்காது. இது புதுசாக ஒரு நல்ல படமாக உங்களை என்டர்டெயின் பண்ணுற படமாக தான் இருக்கும். அதில் நான் ஷோராக சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் உங்கள் குட்டி பொண்ணுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் சொல்லிடுங்க தயவு செஞ்சு. நன்றி. உங்கள் 2 பேர்த்துக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். உங்கள் 2 பேரையும் பார்க்கணும் தான் வந்தேன் டார்லிங். அனைவருக்கும் வணக்கம். சாரி புரியல.
எல்லாருக்கும் வணக்கம். இங்கேருந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு கூப்பிட்ட அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்னை வச்சு இன்னொரு படம் எடுக்க போகிற அஸ்வத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ இல்லை ப்ரோ, அடுத்தவங்களை பற்றி சொல்லலான்னு வந்தேன். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அர்ஷத் இது பண்ணிக்கோங்க அது பண்ணிக்கோங்கன்னு. அப்புறம் வந்து டேய் நான் சொன்னால் கேட்க மாட்டியாடா அப்படின்னு அந்தளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிரதீப் ப்ரோவாக இருந்தாலும் சரி, அஸ்வத் சாராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்போ தான் சார்னு சொல்கிறேன், எங்கள் வாட்ஸ்அப் சேட்லாம் பார்த்தீங்கன்னா வேறு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம். இந்த பெரிய படத்தில் கண்டிப்பாக நானும் ஒரு ரோலாக இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். வேறு என்ன பேசுறது இல்லை, மேடைன்னு வந்துட்டா சார், நான் கொஞ்சம் அடக்கமான பையன். ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசை இல்லைங்க. நீங்க அடக்கமான பையனாவே இருக்கேன். நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கம்லாம் நாங்க கேள்விப்படலையே. நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்க. இந்த மாதிரி கேரவன் வந்து எனக்கு தனியா தான் வேணும், சித்து அவர்களும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வரமாட்டோம், அவர் முன்னாடி வரட்டும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் சொன்னது அண்ணன் தானா இல்லை இங்கே மாறிட்டீங்களா? ஓகே. இல்லை அந்த மாதிரி காட்டுவீங்கன்னு தெரிஞ்சு அங்கே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி எதுவுமே சார் அப்படி ஏதாவது சொன்னோமா சார்? இல்லை கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதில் நம்ம சொல்லி கெடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு சனியே நம்ம வாய் தான், அதனால தான். ஓகே சார், ரெண்டு பேரில் யார் டல்லிங் நிறைய டேக் வாங்குவா? ஏன்னா நீங்கள் அந்த அடிக்கடி இன்டர்வியூஸில் சொல்லுவேன், அண்ணன் ஏன்னா இப்படி டேக் வாங்குறீங்கலாம் சொல்லுவேன். ஸோ ரெண்டு பேரில் யார் நிறைய டேக் வாங்குனீங்க? இதுக்கான பதில் டேரக்டர் சார் தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு டேக்கில் பண்ணிடுவேன், அவர் தான் ஒரு 6 டேக் கேட்பார். அது ஆமாம், டேரக்டர் சார் தான். நான் 1 டேக்கில் பண்ணிடுவேன், அவர் வந்து இல்லைடா கொஞ்சம் இப்படி மாற்றலாம் இப்படி மாற்றலாம்னு சொல்லி 6 டேக் கேட்பார். அதுக்கப்புறம் ஒரு 7 8ன்னு போய் அப்புறம் நிக்கெட் சார் டென்ஷன் ஆகிடும். ஒய் ஷுட் ஐ டேக் த கேமரா மேன், ஜஸ்ட் லிஃப்ட் அப் அப்படின்னு இங்கிலீஷ்லலாம் பேசுவார். ஆனால் நிக்கெட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவாக பேசுனது இந்த மேடையில் தான். ஷூட்டில் அப்படி கிடையவே கிடையாது. நான் கூட அந்த சினிமா பார்த்து நல்லவர் நம்பிட்டேன் தம்பி. இல்லை ஆனால் பயங்கரம். எனக்கு என்னென்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூறை போட்டு பண்ணியிருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எனக்கு ஃபஸ்ட் நாள் அதில் வேறு எது ட்ரைபாடு அந்த மாதிரி போட்டால் கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. ஷோல்டரில் தூக்கி வச்சிட்டாரு என்னோட ஷாட். அப்போது நான் வந்து நிற்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மடியில் விழுவுறேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படின்றாரு. சார் 1 மினிட் சார், ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்துட்டாரு, ஒரு நிமிஷம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க தம்பி கொஞ்சம் பயப்படுறாப்புலன்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் தொடச்சி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில், வி ஹாவ் டைம், வி ஹாவ் எவ்ரி திங் அப்படின்னாரு. ஓகே சார், ஒன்றுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு பேக்கப்னு சொல்லும் போது யாரெல்லாம் எனக்கு இப்போ கை தட்டினாங்கன்னு தெரில, சார் எனக்காக பாட்டு பாடி ஹிப் ஹிப் ஹூரே ஹிப் ஹிப் ஹூரே அதெல்லாம் சொன்னார். ஸோ சாரோடைய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதுலேயே வந்து நல்லா தெரியுது, டக்குன்னு வந்து இமிட்டேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்கன்னு கரெக்டாக சொல்லிடுறீங்க சரிங்களா. ஆனால் அஸ்வத் சார் வந்து எப்படி வேலை வாங்கினார், ஒரு டேரக்டராக அவர் எப்படி உங்ககிட்ட வேலை வாங்கினாரு, பிரதீப் சாரும் அவரும் எப்படி பேசிப்பாங்க, சித்து அவர்களுக்கு வந்து எப்படி வேலை வாங்குவார், இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி காட்டுங்களேன். பண்ணி காட்டணுமா? பேசி காட்டுங்க. இல்லை இப்போதான் டிஓபி மாதிரியே பேசி காட்டுங்களே, கூட இருந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கல்ல. அவங்க வந்து ஏன்னா அவங்க 2 பேர் ஒரு ரொம்ப வருஷமா, ஒரு 12-13 வருஷமா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்றனால ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் அவங்கக்குள்ளே இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலாக இருக்கும். மச்சான் நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன்டா, நான் இது ஒன்று பண்ணியிருக்கேன், மச்சான் நான் இது ஒன்று போடுறேன்டா, நான் இது பண்ணுறேன்டான்னு ரொம்ப கேஷுவலாக பேசிப்பாங்க அவங்க. ஸோ அது பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அதுதான் இங்கேயே இருக்கார் பக்கத்துலேயே, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையேன்ற ஃபீல். இவர் அவர் ஃப்ரெண்டு இல்லைங்க, எங்கள் அண்ணன். அங்கேயும் அண்ணனாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இருந்தாங்க. பட் மச்சான் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் டெல்லிங். பட் எனிவே தேங்க்யூ டெல்லிங். எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா, நாங்கள் பார்த்து ரசிக்கிற 2 பேரை இன்றைக்கி வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம், ரசிக்க போகிறோம், கொண்டாட போகிறோம். அவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பாக ஒவ்வொரு கைத்தட்டலும் உங்களுடைய உழைப்புக்காக கிடைக்கிறது தான். லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ. இன்னும் பல படங்கள் உங்களை பார்க்க அண்ட் டிராகன் ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ண எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் லவ் யூ. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். டிராகன் படம் February 21 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்கில் பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். Thank you so much.